இது ஈவினிங் ஒரு 4:30 மணி இருக்கும். நம்ம வீட்டுக்கு எதித்தாப்புல ஒரு ஸ்கூல் கேட்டுக்கா ஒரு பொண்ணும் ஒரு காரில் 2 பேரும் பேசின்னு இருந்திருக்காங்க. அந்த நேரம் அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்கு. என்ன வாக்குவாதம்னு தெரியல. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த பையன் ஒருத்தன் வெளியே வந்து அந்த பொண்ணை வந்து பேக் டோர் திறந்து ஓப்பன் பண்ணி உள்ளே தள்ள பார்த்துருக்கான். அந்த பொண்ணு அப்போ தான் கத்த ஆரம்பிச்சிருக்கு. என்னை யாரெல்லாம் வந்து காப்பாற்றுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு. நான் கொஞ்சம் தள்ளி நின்றுருந்தேன். ஏதோ யாரோ தெரிஞ்சவங்க பேசியிருக்காங்கன்னு பார்த்தேன். அந்த பொண்ணு கத்த ஆரம்பித்த பிறகு தான் நான் தெரியும் என்ன இதுன்னு சொல்லி ஓடி போய் அந்த பொண்ணு என்னம்மான்னு கேட்டால், இந்த மாதிரி என்னை கடத்தி போகிறாங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு. நான் அந்த பொண்ணை பேக் டோர்லேருந்து நான் வலிக்கிறேன். நான் பேக் டோர்லேருந்து வலித்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்ளேருந்து யாரோ இருக்கிறாங்க, அவங்க வலிக்கிறாங்க. நான் ஒரு பக்கம் வலிக்கிறேன், அவங்க உள்ளேருந்து வலிக்கிறாங்க. உடனே டிரைவர் என்ன பண்ணாங்க, வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி எடுக்க உடனே நானும் கொஞ்சம் ஒரு 20-30 ஸ்டெப்பு ஓட ஆரம்பித்தேன். தட்டி கதவு டோரை தட்டி வெளியே விடுங்களா பொண்ணு அப்படின்னு சொல்லி கத்தினுக்கிறேன். அவன் வண்டி வந்து டிரைவர் ஸ்பீடாக எடுக்க ஆரம்பித்தான். அதுக்கு மேலே என்னால் ஓட முடியல. குறுக்க வண்டிலாம் இருந்ததால் என்னால் ஓட முடியல. மற்ற எதிர்க்க வந்தவங்களெல்லாம் அந்த காரை மடக்கும்பா உள்ளே ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணுறாங்க அப்படின்னு நான் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன். சில பேருக்கு தெரியல, சில பேருக்கு என்னன்னு தெரியலட்டாங்க. முன்னாடி 2 பசங்க வந்தாங்க, காலேஜ் பசங்க. அவங்க கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க மேட்ரை சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க ஃபாலோ பண்ணி ஒரு சிக்னலுக்கு முன்னாடியே அந்த கார் நின்று இருக்க பார்த்து பேக்கில் வந்து அந்த கார் நம்பர்லாம் ட்ரேஸ் பண்ணானுங்க. அதுக்கு மேல் விட்டு அந்த சிக்னல் அந்த வண்டி மதுரவாயில் பைபாஸில் போக ஆரம்பிச்சிது. அவங்க பசங்க வந்துட்டு நடந்த மேட்ரு இதை கரெக்டாக சொல்லி, இந்த அங்கிள் பைபாஸுக்காக போகுது அப்படின்னு அவங்களே போலீஸுக்கு கண்ட்ரோலுக்கு ஃபோன் பண்ணி 100க்கு ஃபோன் பண்ணி வயர்லெஸ் மூலமாக எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் பண்ணி ஏதோ நேற்று நைட்டு 10 மணிக்கு அந்த பொண்ணை எங்கேயோ பிடிச்சதா கேள்விப்பட்டேன். அவ்வளோதான். வயசுலாம் வந்து இதில் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. காப்பாற்றுறோன்ற ஒரு இதெல்லாம் ஓடணும் கண்டி நம்மளுக்கு வயசு அதுலாம் இல்லை. என்னால் இன்னும் ஓடி இருக்க முடியும். குறுக்க வந்து 2-3 வண்டி பைக் நிறுத்ததால ஓட முடியல. இல்லைன்னா என்னால் முடிஞ்சு இழுத்துட்ருப்பேன், காப்பாற்றிட்டுருப்பேன். நேற்று அந்த கூட்டத்தில் யாரும் இல்லை, காலியாக இருந்ததால் அவன் எஸ்கேப் ஆகிட்டான். இல்லைனாக்கா பிடிச்சிட்டு இருக்கலாம்.